அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐநா சபை அறிவித்த முக்கியமான ஆண்டுகள் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்கன்னா, நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஆப்ஷன் வரும். லைக் பண்ண பிறகு தான் ஹைப்னு ஆப்ஷன் வரும். ஹைப் பண்ணிக்கங்க. பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோல காட்டும். இதற்கான பிடிஎஃப் நான் டெலகிராம்ல குடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஐநா சபை அறிவித்த முக்கிய ஆண்டுகள். ஆக்சுவலி ஐநா சபை 1945 அக்டோபர் 24ல தொடங்கப்பட்டது ஐநா சபை. ஓகேங்களா? ஐநா சபை வந்து பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் சபை. கிட்டத்தட்ட வந்து இதில வந்து பார்த்தோம்னா, நிறைய நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு. இதில வந்து முக்கியமான முடிவுகள் இதான் எடுக்குது. சர்வதேச நீதிமன்றம் ஐநால தான் இருக்கு. ஐநா வந்து முக்கியமான ஆண்டுகள வந்து அறிவிச்சிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்க. உலக அகதிகள் ஆண்டு. உலக அகதிகள் ஆண்ட பொறுத்தவரைக்கும், உலக அகதிகள் ஆண்டு, உலக அகதிகள் ஆண்டு வேர்ல்டு ரிஃப்யூஜி இயர் 1959, 1960 உலக அகதிகள் ஆண்டு. 1961 சர்வதேச ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி ஆண்டு. 1961 தான் வந்து நமக்கு மகப்பேறு சட்டம். 1961 தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வரதட்சணை தடுப்புச் சட்டம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து 1961 தான். மகப்பேறு, இன்கம் டாக்ஸு, ஓகேங்களா? வரதட்சணை இதெல்லாமே 1961 தான். சர்வதேச ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதுவும் 1961 தான். 1965 சர்வதேச ஒற்றுமை ஆண்டு. சர்வதேச ஒற்றுமை ஆண்டு எப்பொழுது அப்படின்னா, சர்வதேச ஒற்றுமை ஆண்டு 1965. சர்வதேச ஒற்றுமை ஆண்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இயர். ஓகேங்களா? 1965. பன்னாட்டு சுற்றுலா ஆண்டு. பன்னாட்டு சுற்றுலா ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1967. பன்னாட்டு சுற்றுலா ஆண்டு 1967. பன்னாட்டு மனித உரிமை பன்னாட்டு மனித உரிமை ஆண்டு ஐநா எப்பொழுது அறிவிச்சிருக்குன்னா 1968ல் அறிவிச்சிருக்கு. பன்னாட்டு மனித உரிமை ஆண்டு 1968. பன்னாட்டு கல்வி ஆண்டு. கல்வி ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1970. 1970 எஜுகேஷன். ஓகேங்களா? ஜூலை 15 வந்து நமக்கு தேசிய கல்வி வளர்ச்சி நாள். நவம்பர் 11 தேசிய கல்வி தினம். தேசிய கல்வி தினம் யாரோட தினமாக கொண்டாடுறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய கல்வி வளர்ச்சி நாள் யாரோட பிறந்தநாளை நம்ம தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பன்னாட்டு கல்வி ஆண்டு 1970. பன்னாட்டு புத்தக ஆண்டு 1972. பன்னாட்டு புத்தக ஆண்டு 1972. உலக புத்தக தினம் வந்து ஏப்ரல் 23 ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள். ஓகேங்களா? ஏப்ரல் 24 வந்து தேசிய பஞ்சாயத்து தினம். பன்னாட்டு புத்தக ஆண்டு வந்து ஏப்ரல் 1972 பன்னாட்டு புத்தக ஆண்டு. ஓகேங்களா? கோபர்னிக்கஸ் ஆண்டு. கோபர்னிக்கஸ் ஆண்டுன்றது 1973 ரொம்ப முக்கியமானது. கோபர்னிக்கஸ் ஆண்டு 1973. உலக மக்கள் தொகை ஆண்டு. உலக மக்கள் தொகை ஆண்டு எப்பொழுது? வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் வந்து பார்த்தோம்னா 1974. ஓகேங்களா? உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. தேசிய மக்கள் தொகை தினம் எப்பொழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. தேசிய மக்கள் தொகை தினம் எப்பொழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உலக மக்கள் தொகை ஆண்டு வந்து 1974. பன்னாட்டு மகளிர் ஆண்டு. பன்னாட்டு மகளிர் ஆண்டு 1975. இன்னொரு புக்கில் 78ன்னு போட்டிருக்காங்க. இதில் 1975ன்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பன்னாட்டு மகளிர் ஆண்டு. உலக பெண்கள் தினம் மார்ச் 8. தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13. தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13 யாருடைய பிறந்தநாளை நம்ம தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பன்னாட்டு குழந்தைகள் ஆண்டு 1979. ஓகேங்களா? பன்னாட்டு குழந்தைகள் ஆண்டு. பன்னாட்டு மகளிர் ஆண்டு 1978ன்னு ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. இன்னொரு புக்கில் 75ன்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பன்னாட்டு ஊனமுற்றோர் ஆண்டு. பன்னாட்டு ஊனமுற்றோர் ஆண்டு 1981. ஆக்சுவலி ஊனமுற்றோர் தினம் எப்போ தான்? டிசம்பர் 3. ஓகேங்களா? டிசம்பர் 3 வந்து ஊனமுற்றோர் தினம். டிசம்பர் 1 வந்து எய்ட்ஸ் தினம். 1981 வந்து ஊனமுற்றோர் ஆண்டு 1981. பன்னாட்டு தகவல் ஆண்டு. பன்னாட்டு தகவல் ஆண்டு 1983. பன்னாட்டு தகவல் ஆண்டு 1983. பன்னாட்டு தகவல் ஆண்டு. பன்னாட்டு இளைஞர் ஆண்டு. பன்னாட்டு இளைஞர் ஆண்டு 1985. பன்னாட்டு இளைஞர் ஆண்டு எப்பொழுது அப்படின்னா பன்னாட்டு இளைஞர் ஆண்டு 1985. ஓகேங்களா? பன்னாட்டு சமாதான ஆண்டு. பன்னாட்டு சமாதான ஆண்டு 1986. ஆனால் வரிசையாக வருது பாருங்கள். 81லேருந்து இப்படி வரிசையாக வருது. 81 தான் காற்று சட்டமும் கூட. ஊனமுற்றோர் ஆண்டு 1981. 83 பன்னாட்டு தகவல் தொடர்பு ஆண்டு. 85 பன்னாட்டு இளைஞர் ஆண்டு. 86 பன்னாட்டு சமாதான ஆண்டு. 87 உறைவிடமற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டு. 1987 வந்து என்னது? உறைவிடமற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டு. இருக்கிற இடம் இல்லாதவங்களுக்கான இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ். வீடு இருக்க தங்க இல்லாதவங்களுக்கு 1987. 1987 ஊனமுற்றவர்கள் உறைவிடமுற்றவர்களுக்கான பாதுகாப்பாண்டு. ஊனமுற்றவர்களுக்கான 1981. தகவல் தொடர்பு வந்து 83. இளைஞர் வந்து 85. சமாதானம் 86. ஓகேங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86 தான். பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு 1990. பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு 1990 பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு. பன்னாட்டு விண்வெளி ஆண்டு.
பன்னாட்டு விண்வெளி ஆண்டு எப்பொழுது? 1992 பன்னாட்டு விண்வெளி ஆண்டு. உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு ஓகேங்களா? உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு 1993. உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு 1993. இங்கே வந்து பார்த்தோம்னா பன்னாட்டு மக்கள் தொகை ஆண்டு வந்து எப்பொழுது அப்படின்னு சொல்லி உலக மக்கள் தொகை ஆண்டு 1974. உலக மக்கள் தொகை ஆண்டு 1974. இங்கே வந்து உள்ளூர் மக்கள் தொகை ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1993. 1974 வந்து பார்த்தோம்னா பன்னாட்டு உலக மக்கள் தொகை ஆண்டு. உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு 1993. பன்னாட்டு குடும்ப நல ஆண்டு 1994. பன்னாட்டு குடும்ப நல ஆண்டு 1994. பன்னாட்டு குடும்ப நல ஆண்டு 1995. பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு. பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு எப்பொழுது? 1995. பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு. பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த எராடிக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி 1996. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு. பன்னாட்டு பெருங்கடல்கள் ஆண்டு 1998. பெருங்கடல்கள் தினம் வந்து ஜூன் 8ன்னு நினைக்கிறேன். பெருங்கடல் தினம் ஜூன் 8 ஜூன் 9 வரும். அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பெருங்கடல் தினம் எப்போன்னு. பெருங்கடல் ஆண்டு வந்து 1998. பன்னாட்டு முதியவர் ஆண்டு 1999 வந்து பன்னாட்டு முதியவர் ஆண்டு. 1999 கார்கில் வார். 1999 புவிசார் குறியீடு சட்டம். 1999 பன்னாட்டு முதியோர் ஆண்டு. 1999 2001 பன்னாட்டு மகளிர் ஆண்டு. அப்போ பார்த்தோம் நம்ம பன்னாட்டு மகளிர் ஆண்டு அப்படின்னா அதை உலக பெண்கள் ஆண்டுன்னு சொல்லி 1975 ஒரு புக்கில் போட்டிருக்கேன். இன்னொரு புக்கில் 1978 சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே இதில் வந்து பன்னாட்டு மகளிர் ஆண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2001 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வருங்க பன்னாட்டு மகளிர் ஆண்டு 1975 கொடுத்துருக்காங்க. இன்னொரு புக்கில் 78 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பன்னாட்டு மகளிர் ஆண்டு 2001. ஓகேங்களா? பன்னாட்டு மகளிர் ஆண்டு 2001. பன்னாட்டு சுற்றுச்சூழல் ஆண்டு 2002. பன்னாட்டு சுற்றுச்சூழல் ஆண்டு 2002. ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டு. சர்வதேச மலைகள் ஆண்டு. இதெல்லாமே 2002 தான். சுற்றுச்சூழல் ஆண்டு 2002. கலாச்சார பாரம்பரிய ஆண்டு 2002. சர்வதேச மலைகள் ஆண்டு 2002. பன்னாட்டு தூய தண்ணீர் ஆண்டு 2003. பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெஷ் வாட்டர் தூய தண்ணீர் 2003. பன்னாட்டு அரிசி ஆண்டு 2004. பன்னாட்டு அரிசி ஆண்டு 2004. பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு. சர்வதேச விளையாட்டு உடற்கல்வி ஆண்டு. இதெல்லாமே 2005. பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு. சர்வதேச விளையாட்டு ஆண்டு. உடற்கல்வி ஆண்டு. உடற்கல்வி விளையாட்டு இயற்பியல் இதெல்லாமே 2005. சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு. பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு 2005. சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமாக்கல் ஆண்டு 2006. சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமாக்கல் ஆண்டு 2006. பன்னாட்டு துருவ ஆண்டு 2007. பன்னாட்டு துருவ ஆண்டு 2007. பன்னாட்டு உருளைக்கிழங்கு ஆண்டு. சர்வதேச பூமி ஆண்டு. சர்வதேச மொழிகள் ஆண்டு. சர்வதேச சுகாதார ஆண்டு. சுகாதாரமான மொழி வேணும் பூமியில், இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சர்வதேச மொழி சர்வதேச சுகாதார ஆண்டு. சர்வதேச மொழிகள் ஆண்டு. சர்வதேச பூமி ஆண்டு. சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டு. இதெல்லாமே 2008 தான். சுகாதாரமான மொழி வேணும் பூமியில். பன்னாட்டு சர்வதேச சுகாதார ஆண்டு. சர்வதேச மொழி ஆண்டு. சர்வதேச பூமி ஆண்டு. பன்னாட்டு உருளைக்கிழங்கு ஆண்டு. இதெல்லாமே 2008. பன்னாட்டு நல்லிணக்க ஆண்டு 2009. பன்னாட்டு நல்லிணக்க ஆண்டு 2009. சர்வதேச இயற்கை இலைகள் ஆண்டு 2009. சர்வதேச மனித உரிமைகள் கற்றல் ஆண்டு 2009. சர்வதேச வானியல் ஆண்டு 2009. ஓகேங்களா? சர்வதேச கொரில்லா ஆண்டு 2009. பாருங்கள், கொரில்லா வானியல். ஓகேங்களா? கொரில்லாவை பற்றி மனித உரிமை கொரில்லா வானியல் மனித உரிமைகள் இயற்கை இலைகள் நல்லிணக்கம். கொரில்லா வந்து நல்லிணக்கமாக இருக்குது இலைகள்கிட்ட. ஓகேங்களா? இப்போ கொரில்லா ஆண்டு, நல்லிணக்க ஆண்டு, இலைகள் ஆண்டு, அதுக்கப்புறம் வந்து மனித உரிமை ஆண்டு, வானியல் ஆண்டு. ஓகேங்களா? மனிதனுக்கு வானியல் முக்கியம். முன்ன வந்து கொரில்லா வந்து இலைகள்கிட்ட நல்லிணமாக இருக்குது. சர்வதேச கொரில்லா ஆண்டு. சர்வதேச இலைகள் ஆண்டு. சர்வதேச நல்லிணக்க ஆண்டு. சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு. சர்வதேச வந்து வானியல் ஆண்டு. இதெல்லாமே வந்து 2009 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 2010 பன்னாட்டு பல்லுயிர் ஆண்டு. பன்னாட்டு பல்லுயிர் ஆண்டு வந்து 2010. சர்வதேச இளைஞர் ஆண்டு 2010. சர்வதேச இளைஞர் ஆண்டு 2010 ஆகஸ்ட் 12லேருந்து முதல் வாரத்தில் கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 12 டு ஆகஸ்ட் 12 2010. ஆகஸ்ட் 11 2011. சர்வதேச இன்டர்நேஷ்னல் இயர் வந்து பார்த்தோம்னா 2010லேருந்து கொண்டாடுறாங்க. சர்வதேச கடற்படை ஆண்டு 2010. சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பு ஆண்டு 2010. அப்படின்னா ஒத்துழைக்கணும் கடற்படைக்கு இளைஞர்கள். ஒத்துழைப்புக்கான கடற்படைக்கு இளைஞர்கள் பன்னாட்டு பல்லுயிர். அப்படின்னா பன்னாட்டு பல்லுயிர் ஆண்டு. சர்வதேச கடற்படை ஆண்டு. சர்வதேச இளைஞர் ஆண்டு. சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பு ஆண்டு. இதெல்லாம் வந்து 2010 கொண்டு வந்திருக்காங்க. 2011 பன்னாட்டு காடுகள் ஆண்டு. காடுகள் ஆண்டு எப்பொழுது? 2011 பன்னாட்டு காடுகள் ஆண்டு. சர்வதேச ஆப்பிரிக்கா வம்சாவளியினர் ஆண்டு 2011. பன்னாட்டு காடுகள் ஆண்டு. சர்வதேச ஆப்பிரிக்கா வம்சாவளியினர் வந்து 2011 தான். சர்வதேச வேதியியல் ஆண்டு 2011. சர்வதேச வேதியியல் ஆண்டு 2011. பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு 2012.
பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு 2012. சர்வதேச அனைவருக்கும் நிலையான ஆற்றல் ஆண்டு. சர்வதேச அனைவருக்குமான நிலையான ஆற்றல் ஆண்டு 2012. சர்வதேச அனைவருக்குமான நிலையான ஆற்றல் ஆண்டு 2012. பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு 2012. 2013 பன்னாட்டு தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு. 2013 தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு. சர்வதேச குயினோவா ஆண்டு வந்து 2013. சர்வதேச குயினோவா ஆண்டு 2013. பன்னாட்டு குடும்ப பண்ணை ஆண்டு 2014. சர்வதேச குடும்ப பண்ணை ஆண்டு குடும்பம்னா 2014. சர்வதேச படிகவியல் ஆண்டு 2014. குடும்ப பண்ணை படிமையல் ஆண்டு 2014. குடும்ப பண்ணை படிகவியல் ஆண்டு 2014. பன்னாட்டு நில ஆண்டு 2015. பன்னாட்டு ஒளி மற்றும் சர்வதேச தொழில்நுட்பங்கள் ஆண்டு 2015. பருப்பு வகைகள் 2016. சர்வதேச பருப்பு வகைகள் 2016. வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டு 2017. வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டு 2017. சர்வதேச உள்ளூர் மொழிகள் ஆண்டு 2019. சர்வதேச உள்ளூர் மொழிகள் வந்து பார்த்தோம்னா 2019. சர்வதேச மிதவாத ஆண்டு 2019. சர்வதேச உள்ளூர் மொழிகள் 2019. வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டு 2017. வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டு 2017. சர்வதேச உள்ளூர் மொழிகள் ஆண்டு, சர்வதேச மிதவாத ஆண்டு, சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டு, சர்வதேச அட்டவணை, சர்வதேச மிதவாத உள்ளூர் மொழிகள் 2019. 2020 சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு. சர்வதேச செவிலியர் ஆண்டு 2020. சர்வதேச செவிலியர் ஆண்டு 2020. சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு 2020. சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு 2021. சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு 2021. சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஆண்டு 2021. சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஆண்டு வந்து 2021. சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு 2021. சர்வதேச பழங்கள் காய்கறிகள் ஆண்டு 2021. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டு 2021. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு 2021. சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பாண்டு. சர்வதேச நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பாண்டு 2022. சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க 2023. சர்வதேச இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் ஆண்டு 2024. சர்வதேச இரட்டை திமிழ் ஆண்டு வந்து பார்த்தோம்னா 2024. சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு வந்து 2023. சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து 2022. அப்படி வரிசையாக வருது. 22 மீன், 23 சிறுதானியம், 24 இரட்டை திமிழ் ஒட்டகம், 24 இரட்டை திமிழ் ஒட்டகம். 2021 வந்து சர்வதேச நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஆண்டு, சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு, சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டு 2021 வந்துடுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு நாங்கள் நம்புகிறோம். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.